நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜீவா ரொம்ப கோவமாக சகுந்தலா கிட்ட நானும் மாயாவும் தனி கொடுத்துட்டு போகணும்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க சகுந்தலா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம், ஜீவா கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறேன், இந்த விஷயத்த நீ என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வேற எந்த தப்பான காரணமும் கிடையாது. அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. மாயா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவள் எங்கே வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுவும் அவங்க இதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணாங்களே தவிர உன்னை உன் குடும்பத்திலேருந்து பிரிக்கணுன்றதுக்காக இதை பண்ணலை அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா வந்துட்டு, ஆமாம், நான் மாயா ஜீவா மட்டும் தனியாக இருக்கிறதுக்காக அந்த வீட்டை வாங்கி கொடுக்கல, நீங்கள் எல்லாரும் சேர்த்து இருக்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ கௌதம், பார்த்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க, ஏதோ தப்பு நடந்துடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கௌதம் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கல்யாண வேலையை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. ஒரு பக்கம் கல்யாணமும் அங்கே நடந்துட்டு இருக்கும் போதே கௌதம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. அப்போ சந்தோஷ் வந்து, ஏன் கௌதம் இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற அப்படின்னு கேட்க, எங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தில் 2வது இப்போ நிறைவேறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மதுமிதா, கௌதம் எப்போவுமே சொல்லுவார், மாயா என் தங்கச்சி கிடையாது, என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான் போல், அவர் மாயா மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. அதுக்கப்புறமா கன்னிகாதானம் பண்ணுறதுக்காக வந்து ஐயர் வந்து சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சகுந்தலாவோட அண்ணன் அபிஷேக் எங்கே இருக்கான் அப்படின்னு அபிஷேக்கை தேடி போயிட்டுருக்காங்க. இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்து கௌதம் இன்னும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. அவர் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மதுமிதா பார்த்துட்டே இருப்பாங்க. கௌதம் ஃபீல் பண்ணுறதை பார்த்து சந்தோஷம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக்கை எப்படியோ கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். மதுமிதா கிட்ட ராகுல் வந்து பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவங்கள அண்ணின்னு கூப்பிடலாமான்னு கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்குது அப்படின்னு அவருக்கே தெரியாது. அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவ்வளோ நல்லவர். அவர் ஒரு ஜென்டில்மேன். ஆனால் அவருக்கு இப்போ வரைக்கும் ஏன் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன்னா அது எங்களால் தான், எங்களுக்காக தான் அவர் இவ்வளோ நாளும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாரே அப்படின்னு நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து ரொம்ப கல்லங்கப்படம் இல்லாதவர். யாராவது கொஞ்சம் அனுதாபப்பட்டு பேசினா கூட அப்படியே அதை நம்பிடுவார். அவருக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவர் ரொம்ப நல்லவர். நீங்கள் அவர் கூட இருக்கணும். அவருக்கு ஒரு சோல்மேட் தேவை, அது நீங்கள் தான். கடைசி வரைக்கும் அவரை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, என்னோட ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவரை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது மதுமிதா யோசிக்கிறாங்க, அவர் கூட நான் எப்படி வாழ போகிறேன்னே தெரியல. இதில் இவன் வேற இவ்வளோ எமோஷ்னலாக பேசிட்டு போகிறானே, என்ன பண்ண போகிறோமோ. ஆனால் ராகுல் கௌதம் மேலே வச்சுருக்கிற அன்பு உண்மையானது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஐயர் வந்துட்டு சப்தபதி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து, இந்த காலத்து பசங்களுக்கு சப்தபதினா என்னன்னு கூட தெரியாது. மாப்பிள்ளை பொண்ணோட பாதத்தை வந்து பிடிச்சி 7 அடி எடுத்து வச்சு 7 உறுதிமொழி ஏற்றுக்கணும், அதுதான் இந்த சப்தபதின்றது அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாயாவோட பாதத்தை பிடிச்சி அடி மேலே அடி எடுத்து வச்சு ஜீவா ஒவ்வொரு உறுதிமொழியாக வந்து ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியுது. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.